بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலையை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் மஷ்ஹூர் என்ற வகையில் அமைந்த ஹதீஸ்களை பார்த்தோம். மஷ்ஹூர் என்று சொன்னால் 2க்கு மேற்பட்ட நபித்தோழர்கள் வழியாக அது அறிவிக்கப்பட்டிருக்கும். 2க்கு மேலே அழிச்சிட்டாங்கன்னா அது மஷ்ஹூர் ஆயிரும். இந்த மஷ்ஹூரில் அனைத்துமே சரியானது கிடையாது. அதில் உள்ள ஒவ்வொரு அறிவிப்பாளரும் கரெக்டாக இருப்பார்களே, ஆனால் அது மஷ்ஹூரில் சஹீஹ் என்று ஆகிவிடும். இன்னொரு மஷ்ஹூர் இருக்குது, நிறைய பிரபலமாக இருக்கும், நிறைய வழியில் அறிவிக்கப்பட்டிருக்கும். பல அறிவிப்புகளில் ஏதாச்சும் குறைகள் இருக்கும். சில அறிவிப்புகள் ஏதோ பரவாயில்லைங்கிற அளவில் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இது ஹசன்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்துடும். ஆனால் மஷ்ஹூர் தான். இதை நம்ம ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். அது 2ஆம் நிலையில் வைத்து எடுத்துக்கொள்ளலாம். மஷ்ஹூர் சஹீஹுங்கிற நிலையில் வைக்காமல் மஷ்ஹூர் என்பதில் ஹசன் ஒரு வகை. ஹசன்டா என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் ரொம்ப ஆத்தன்டிக்கான ஆட்கள் என்று சொல்லப்பட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அறிவிப்புகளை கொண்டு இருந்தால் அதை சஹீஹ் என்று சொல்லுவோம். அல்ல அறிவிப்பாளர் ரொம்ப மனன சக்தி இல்லாத ஒரு போக்கு, இப்போ சந்தேகப்படக்கூடிய இப்படிலாம் ஒரு கடுமையான விமர்சனங்கள் இருந்துச்சுன்னு வைங்க, அதை லைஃப் என்றும் மௌது என்றும் சொல்லிடுவோம். அதுக்கிடையில் ஒரு சுமாரான நிலையில் ஒரு அறிவிப்பாளர் இடம்பெற்றிருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஒரு உண்மையாளர் தான், சில சமயம் தப்பு செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுவுக்கும் யுகுத்திவு, உண்மையாளர் தான், சில வேளைகளில் பிழை பெற்றுவார். இப்படியான ஒரு ஆள் இருக்காருன்னு வைங்க, இவர் இடம் பெற்றதை பலவீனம்னு சொல்ல மாட்டாங்க. ஹசன் இது கொஞ்சம் பரவாயில்லை, ரொம்ப மோசமான உறுதியான பலவீனம் கிடையாது, சின்ன சின்ன தப்புகள் மனிதனுங்கிற முறையில் செஞ்சுருப்பார். தப்புன்னா அந்த அறிவிப்பில் உள்ள தப்புகள் செஞ்சுருப்பார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, அதை ஹசன்னு சொல்லுவாங்க. ஹசன்னு சொன்னாலும் அது ஏற்கத்தக்கது தான், சஹீஹ் என்று சொன்னாலும் ஏற்கத்தக்கது தான். இந்த ஹசன் சஹீஹுடைய விளக்கத்தை பின்னாடி அவர் சொல்லுவார். இப்போ நம்ம விளங்கிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், சஹீஹ் என்று சொன்னால் அனைவருமே, அனைத்து அறிவிப்பாளர்களுமே ஆத்தன்டிக்கான சரியான ஆளுக்கு, உறுதியானவர்கள், நம்பகமானவர்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா அது சஹீஹ் என்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்துடும். அந்த அறிவிப்பாளர்களை பார்க்கும் பொழுது சில அறிவிப்பாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர் அவ்வளோ தரமாக சொல்ல இயலாது, இருந்தாலும் ஏற்றுக்கலாம், லாபசபி, இவர் பரவாயில்லைம்பாங்க. பரவாயில்லைங்கிறது ஒரு உயர்ந்த சர்டிஃபிகேட் கிடையாது, ஏதோ பாஸ் மார்க் வாங்கக்கூடியவருங்கிற அளவில் உள்ளது. பரவாயில்லைங்கிற மாதிரியான உள்ளது. அல்லது இவர் உண்மையாளர் தான், சில வேளைகளில் தவறு செஞ்சிருவார் அப்படிம்பாங்க. அல்லது உண்மையாளர் தான், சில விஷயங்களில் கற்பனையாக சொல்லிடுவார், அவுகாம், ஒரு சந்தேகம் கொள்ளக்கூடியவைகள் இருக்கும், இப்படின்னு சிலரை பற்றி சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் பலவீனர்கள்ங்கிறதுல வரமாட்டாங்க, நல்ல ஆட்கள் தான். நல்ல ஆட்கள்லையும் இப்போ நம்ம கல்லூரியில் பள்ளிக்கூடங்களில் மார்க் எடுக்கிறாங்கல்ல, 100க்கு 100 எடுக்கிறவனும் பாஸ் தான், 35 எடுக்கிறவனும் பாஸ் தானே. 35 உள்ளவனே ஃபெயில் ஆக முடியாதுல்ல. 35க்கு 100க்கு வித்தியாசம் இருக்குது, இருந்தாலும் ஒரு 40 மார்க் வாங்கிட்டானா பரவாயில்ல, இவனை ஏற்றுக்கிறலான்னு நம்ம நினைக்கிறோம்ல. அந்த மாதிரி தான் ஹதீஸில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரொம்ப போக்காக இருந்தால் தான் பலவீனம்பாங்க. ஒரு அளவுக்கு பரவாயில்லாத ஒரு ஆள் அப்படின்னு பேர் எடுத்திருந்தார்னு சொன்னால் சஹீங்கிற ஒரு தரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஹசன்னா அழகானதுன்னு அர்த்தம். அழகானது, சஹீஹ்னா சரியானது, ஹசன்னா அழகானது. அகராதியில் உள்ள பேரன்னு பார்க்க வேண்டியதில்லை. இந்த துறையில் ஹசன் இப்படி வச்சுருக்கிறாங்க. ஹசன்னா என்னன்னு கேட்டால், அதில் உள்ள அறிவிப்பாளர்கள் மிக மோசமாக இருக்க மாட்டாங்க, சுமாராக இருப்பாங்க. எல்லாருமோ ஒருத்தரோ, அனைத்து அறிவிப்பாளர்களுமே சுமாராக இருப்பாங்க. அல்லது இருக்கிறதுல 1-2 அறிவிப்பாளர் சும்மாமாக இருப்பாங்க, அல்லது எல்லோரும் நல்லா இருப்பாங்க, ஒரு ஆள் மட்டும் சுமாராக இருப்பார். இப்படி எந்த மாதிரி ஒரு சுமாரான தரத்தில் உள்ளவர்கள் அறிவித்தார்கள் என்று சொன்னால் தான் அதை ஹசன் என்று சொல்வார்கள். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், மஷ்ஹூராகவும் இருக்கும்,
ஆனால் சஹிஹாக இருக்காது, ரொம்ப பிரபலியமாக இருக்கும், நிறைய பேர் அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் அது ஹசனில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஹதீஸுகள் இருக்குது. அதுக்கு உதாரணம் எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால், ரொம்ப பிரபலியமாக சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டால், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை. இது வந்து பயான்களில் எல்லாத்துலேயும் அதிகமான பேர் பேசக்கூடிய ஒரு செய்தி. இந்த ஹதீஸ் வந்து மஷ்ஹூரான செய்தி. ஏன் மஷ்ஹூர் என்கிறோம்னு கேட்டால், இதை இப்போ நான் பாதித்தது வந்து இப்னு மாஜாவில் உள்ள ஒரு ஹதீஸு. இதை அனஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து இப்னு மாஜாவில் இருக்கிறது. இது அறிவிக்கிற ஆள் யார்? அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறாங்க. ஒரு ரூட் கிடச்சிருச்சா, 3க்கு மேலே போனால் நமக்கு ஹசன் மஷ்ஹூர் தானே. அனஸ் அறிவிச்சிட்டாரு. தபுரானியுடைய கபீரில் வருகிறது. அதில் யார் அறிவிக்கிறாருன்னா அப்துல்லா இப்னு மசூத் அறிவிக்கிறார். அதில் அறிவிக்கிற ஆள் வந்து மாறுது. அப்துல்லா இப்னு மசூத் அறிவிக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் என்ற ஹதீஸை ரசூல்லா சொன்னதாக அனஸ் அறிவிப்பதாக ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அப்துல்லா இப்னு மசூத் அறிவிப்பதாக ஒன்று இருக்கிறது. 2 ஆயிடுச்சு. இன்னும் மஷூர்னு சொல்ல முடியாது, 3ஆச்சு வரணும்ல. அதே மாதிரி வந்து அவுசத்தில் வருது, அதுவும் அனசு தான் வர்றாரு. அதை விட்டுருவோம், அனசு தானே வர்றாரு. அதுக்கு அடுத்தது இதுவும் அனசு தான் வர்றாரு. இதுவும் அனசு தான் வர்றாரு. அடுத்து அபு சயீதுல் ஹுத்ரி வர்றாரு. இந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால், மோஜமுல் அவுசத்துங்கிற கிதாபில் வருகிறது. அபு சயீதுல் ஹுத்ரிங்கிற ஒரு சஹாபி இதை அறிவிக்கிறாங்க. அபு சயீதுல் ஹுத்ரி அறிவித்தா 3ஆச்சா? இப்போ அவரை தான் சொல்கிறார், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாய கடமை அப்படிங்கிறத வந்து யார் யார் அறிவிக்கிறா? இப்னு மசூத் 1, அனசு 1, அபு சயீதுல் ஹுத்ரி 1. நமக்கு வந்து மஷ்ஹூருடைய இலக்கை எட்டியாச்சு. 3 இருந்தாலும் 30 பேர் வந்தாலும் சரி தான், நமக்கு 2க்கு மேலே ஓடி போயிட்டால் மஷ்ஹூர் ஆயிரும். அப்போ அனசு, அபு சயீதுல் ஹுத்ரி 1, அதுக்கப்புறம் வந்து இப்னு மசூத் 1, 3 பேர் இதை ரசூல்லா சொன்னதாக அறிவிக்கிறாங்க, தலபுல் இல்மிங்கிறத. அதுக்கு இதுவும் அனசு தான். வேறு ஆள் வர்றாரான்னு பார்ப்போம். இதுவும் அனசு தான். அதுக்கப்புறம் அலி இப்னு, அதாவது அலி இப்னில் ஹுசைன் இப்னு அலியின் நபிஹி, ஹுசைன் இப்னு அலி ரசூல்லாவுடைய பேரப்பில் இருக்கார்ல ஹுசைன் இப்னு அலின்னா ரசூல்லாவுடைய பேரப்பில், அலியுடைய மகன். அவர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. இப்போ 4 ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹதீஸ் இப்போ மஷூருங்கிறது 3 வந்துட்டால மஷூர் தானே. இந்த 4 சஹாபி அறிவிச்சு விட்டாங்க. பஸாரில் வருது, அது அனஸ் தான் வர்றாரு. நான் வர்றான். அபுயாலா அதுவும் அனஸ் தான் அறிவிக்கிறாரு. இதுவும் அனஸ் தான் அறிவிக்கிறாரு. இதுவும் அனஸ் தான் அறிவிக்கிறாரு. இது அபு சயீதுல் ஹுத்ரி முதல்ல சொல்லிட்டோம். அதுக்கடுத்து இது அனஸ் தான் அறிவிக்கிறாரு. இது அனஸ் தான் அறிவிக்கிறாரு. இது அனஸு. 3 பேர். இப்போ 4 பேர். 4 பேர் யார் யாருன்னு கேட்டால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 1, அனஸ் 1, அபு சயீதுல் ஹுத்ரி 1, இப்னு மசூத் 1. அப்போ கல்வியை தேடுவது கட்டாய கடமை அப்படிங்கிற ஹதீஸ் மஷ்ஹூர் ஆகிடுது. இப்போ கல்வியை தேடுவது கட்டாய கடமைங்கிறது என்ன ஹதீஸ்? இது அறிவிப்பாளர்கள் எத்தனை வழியில் வந்திருக்கிறது என்கிற அடிப்படையில், சரிங்கிற முடிவுலாம் பண்ண முடியாது, எத்தனை வழியாக வந்திருக்குது என்ற அடிப்படையில் இது என்னவாயிடுது? இது மஷ்ஹூருங்கிற ஹதீஸில் வந்துடுது. இது மஷ்ஹூரில் சஹீஹ்னு வருமானு இப்போ பார்க்கணும். சஹீஹ்னு வருவதாக இருந்தால் என்ன செய்யணும்? ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் நம்ம தேடணும். ஒவ்வொரு அறிவிப்பாளரும் கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்து எல்லாரும் கரெக்டாக இருந்த பிறகு தான் இதை சஹீஹ்னு சொல்ல முடியும். சொல்ல முடியுமான்னு பார்த்தா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்னு மாஜா ஹதீஸை தானே உங்களுக்கு காட்டினோம். இப்னு மாஜாவோட ஹதீஸ் முதல்ல காட்டினோம். இதை வந்து யார் அனஸ் அறிவிக்கிறாங்க. அறிவித்தாங்கன்னா இதில் உள்ள அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஹஃப்ஸ் இப்னு சுலைமான் ஒருத்தர் வர்றார். இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால், முத்தஹமுன் பில் வலாய், வல்லன்னா இட்டு கட்டுறது, இட்டு கட்டுவதாக சந்தேகிக்கப்பட்டவர். இவர் வந்து இட்டு கட்டணும்னு உறுதியாக சொல்ல இயலாது, இவர் அநேகமாக இட்டு கட்டுவார் அப்படின்னு அறிஞர்களால் சந்தேகிக்கப்பட்டவர் யார்? ஹஃப்ஸ் இப்னு சுலைமான். அப்போ அனஸ் வழியாக அறிவிக்கிற அந்த செய்தி வந்து மஷூருங்கிற வகையில் நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த பர்டிகுலர் இந்த ஹதீஸ் என்னவாக இருக்குன்னு கேட்டால், ஹஃப்ஸ் இப்னு சுலைமான் என்பவர் வந்து ஹதீஸை இட்டு கட்டுறவராக இருக்கிறாருங்கும்போது இது போக்கா போயிடுது, பலவீனமாகிடுச்சு. இந்த ஒரு பலவீனமாகிடுச்சு.
ஹசன் ஆக்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும்ல. ஒரு லேசான ஒரு சுமாரான ஒரு தரத்தில் உள்ளவர்கள் அறிவித்த ஹதீஸ் இருக்கான்னு தேடி தேடி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாம் பலவீனம் தான். அதுக்கப்புறம் தபரானியுடைய கபீர்லையும் இது வருதுல்ல, கபீரில் யார் இப்னு மசூத் அறிவிக்கிறாங்கல்ல, அந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டால் ஹுதைல் இப்னு இப்ராஹிம் அல் ஹிம்மானி அப்படிங்கிற அறிவிக்கிறார். இவரை பற்றி எந்த விவரமும் எங்கேயும் கிடையாது. மஜ்ஹூலுல் ஹால், இந்த சிவப்பு கலரில் போட்டால் நான் போட்டிருக்கிறேன், கித்தாப்பில் இருக்காது. மஜ்ஹூலுல் ஹால்னால் நம்ம தேடி பார்த்து இவர் அறியப்படாதவர், இவரை தேடி தேடி பார்த்தாலும் எந்த விவரமும் கிடைக்கலன்னு சொல்லி மஜ்ஹூலுல் ஹால்னு போட்டிருக்கோமா. அப்போ இதில் மஜ்ஹூல் யாருன்னு தெரியாத ஒரு ஆள் இடம்பெறார், அப்போ பலவீனம் ஆகிடுச்சு. இப்போ இதுவும் சரியில்லை, இப்னு மசூத் வழியாக வர்றதும் சரியில்லை. அதே மாதிரி இதுவும் தபரானில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அதை ஏற்கனவே சொன்ன ஹஃப்ஸ் இப்னு சுலைமான் தான் வர்றாரு, இட்டு கட்டுவதாக சந்தேகிக்கப்பட்டவர் தான் வர்றாரு. இதுவும் போக்கா போயிடுது. அதே மாதிரி அவுசத்தில் இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், இது யார் அனஸ் அறிவிக்கிற ஹதீஸ் வருதுல்ல, இதில் 2 பிரச்சனை இருக்குது. அதாவது ஹிப்பான் பின் அலின்னு ஒருத்தர் வர்றாரு, இவர் லைஃபுல் ஹதீஸில் பலவீனமான ஒரு ஆளாக இருக்கார் இவர். இன்னொருத்தர் வர்றாரு முஸ்லீம் அதாவது ஜியாத் இப்னு மைமூன் என்று ஒருத்தர் வர்றார், இவர் எலவுல் ஹதீஸை இவர் இட்டு கட்டுவார். இப்போ 2 இட்டு கட்டுறவாருங்கிற அளவில் உள்ள ஒரு ஆளும் பலவீனமான ஒரு ஆள் வழியாகவும் இது அறிவிக்கப்படுகிறது. அப்போ இதுவும் நிற்கலை, ஒன்று கூட தேர மாட்டேங்குது. மஷூராக இருக்குது, ஒன்றாச்சும் தேருதான்னு பார்க்குறோம், ஒன்றுமே தேர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால் அனஸ் அறிவிக்கிறாங்க. அனஸ் அறிவிக்கிற ஒரு ஹதீஸில் அபு தகை ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் இவர் அறிவிக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் நல்ல ஆள். ஆனால் ஃபஸ்ட்டு மார்க்கு 100 மார்க் 85 மார்க்லாம் கொடுக்க இயலாது, பாஸ் மார்க் கொடுக்கலாம். அப்படிங்கிறதுக்கு என்ன, இவரை பற்றி என்ன விமர்சனம் போட்டிருக்காங்கன்னா, சதூகுன், இவர் உண்மையாளர் தான், ருப்பமா வஹிமை, சில நேரத்தில் தப்பாக சொல்லிடுவார், பெரும்பாலும் நல்லா சொல்லிடுவார், சில நேரத்தில் தப்பாக சொல்லிடுவார். சில நேரத்தில் தப்பாக சொல்லுதல்ங்கிறது மனிதர்கிட்ட உள்ள பலவீனம், அப்படிப்பட்டவங்க நிறைய இருப்பாங்க. அப்போ இவரை பலவீனமானவருங்கிற ஒரு கணக்கில் சேர்த்துட முடியாது. இவர் அறிவிக்கிற ஹதீஸுகளை பலவீனம்னு தள்ள முடியாது. ஹசன் பரவாயில்லை, சுமாரான ஆள் வந்திருக்கார்ல, ரொம்ப ரொம்ப ஒன்று பொய் சொல்கிறவர் என்றோ, சந்தேகப்படுறவர் என்றோ, அல்லது வியாபக சக்தி இல்லாத ஒரு ஆள் என்றோ, லைஃப் ஜித்தன் கடுமையான பலவீனம், இப்படியான கடும் விமர்சனங்கள் எதுவும் இல்லாமல் என்ன வருதுன்னா, சதோகுன், இவர் உண்மையாளராக இருக்கார், ரூபமாக வகிமை, சில நேரத்தில் அப்படின்னு வரும் பொழுது இதை பலவீனத்தில் ஆக்க முடியாது. அதே இதில் இன்னொரு அறிவிப்பாளர் வர்றாரு, முஆஃபி இப்னு இம்ரான் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. இவரை பற்றி விமர்சனம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்பூல்னா யாரை சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். மக்பூல்னு சொன்னால் பெரிய தரம்லாம் கிடையாது. இவர்கிட்ட நிறைய பேர் ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க, அறிவித்தாலும் இவரை உயர்த்தியோ தாழ்த்தியோ ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய அறிவிச்சிருப்பாங்கண்ணா, நிறைய ஆளுக்கு அறிவிச்சிருப்பாங்க, எந்த ஒரு குறை நிறைய சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் குறை சொல்லலை, அதனால் ஏற்றுக்கிற வேண்டியதுதான். மக்பூலுங்கிற ஒரு ஆள். அப்போ இந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு ஹதீஸ் மட்டும், அதாவது இதே தலபுல் இல்மிங்கிற ஹதீஸு தபரானியுடைய அவுசத்தில் வருது. அதில் ஒரு ஹதீஸில் மட்டும் என்ன வருதுன்னா, 2 அறிவிப்பாளர், கொஞ்சம் பிரச்சனையான அறிவிப்பாளர் வர்றாங்க. இந்த 2 பேரும் ரொம்ப தள்ளப்படுற அளவுக்கு பலவீனம் கிடையாது, ஒரு சுமாரான ஒரு தரத்தில் உள்ள ஆட்களாக இருக்கிறாங்க, ஏற்றுக்கலாம். ஓரளவுக்கு பரவாயில்லை, ஓரளவுக்கு பரவாயில்லாத 2 பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஹதீஸுடைய தரம் என்னவாயிருதுன்னா ஹசன். இது சஹீ லெவலில் வைக்க இயலாது, இது ஹசன். இது ஹசன் வந்துட்டதுனால இதுக்கு முந்தி உள்ள பலவீனமான ஹதீஸெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஹசன் ஆகிக்கிறோம். ஏன்னா ஒரு ஹசனான ஒன்று இருக்குல்ல, இது 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 தன்னளவில் இது ஹசனாக இருக்கிறது. அது இன்னொரு காரணத்தினால் அது ஹசனாகுது. இந்த ஹதீஸு ஹசனுன் லி தாத்திஹி, தன்னளவில் ஹசனாக இருக்கிறது. இந்த ஹதீஸு தன்னளவில் ஹசன் கிடையாது. ஆனாலும் அந்த ஒரு ஹசன் இருக்குல்ல, இதே கருத்தை இன்னொருத்தர் ஹசனை அறிவிச்சிருக்கார்ல, அதன் காரணமாக இது ஹசன்கிற பேர் வரும். ஹசன்கிறது என்ன இருக்கணும், முதல்ல ஒரு சரியான ஹதீஸ் ஒன்று இருக்கணும். எல்லாமே பலவீனமாக இருந்து எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஹசன் ஆயிரணும்னு ஒரு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அப்படி வராது, பலவீனமானதாக இருக்கும். அதில் 1 or 2 ஹதீஸ் என்னவாக இருக்கும்னு கேட்டால் ஒரு சுமார் தரத்தில் இருக்கும். சுமார் தரத்தில் இருக்கும் என்றால் அது ஹசன் ஆகிக்கிறோம். அது ஹசனுன் லி தாத்திஹிம்பாங்க, தன்னளவில் அது ஹசனாக இருக்கும். இந்த பலவீனமாக இருந்த ஹதீஸ்லாம் எதில் சேர்ந்துரும்னு கேட்டால்
புற காரணங்களால் வேறு புற காரணங்களால் ஹசன் ஆகிக்கிறோம். இந்த 2 ஹசன் இருக்கிற காரணத்தினால இதையும் ஹசன் வச்சுக்கிடலாம். ஏன்னா அது ஒரு சுமாரான ஆளுக்கு வழியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கல அப்படிம்பாங்க. அப்போ அந்த தபுரானியுடைய அந்த அவுசத்தில் ஒரு ஹதீஸ் மட்டும் என்னவா இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்லை, மோசமான ஆளுக்கு வழியாக அறிவிக்கப்படலை. அதான் இந்த ஹதீஸ். எது தபுரானியில் 8381 அவுசத்து ஹதீஸ். அடுத்தடுத்த ஹதீஸ்லாம் பாருங்கள், ஒன்றும் தேராது. இதில் வந்து யஹ்யபுன் அவுசத்தில் வரக்கூடிய ஹதீஸ் தான் இதுவும். யஹ்யபுன் ஹாஷிம் சிம்சார்னு ஒருத்தர் வர்றாரு. இவர் யாருன்னு கேட்டால் எலவுல் ஹதீஸ், ஹதீஸை இட்டு கட்டுறாள். அத்தியான்னு ஒருத்தர் அதே ஹதீஸில் வர்றாரு. இவர் லைஃபுல் ஹதீஸ். இந்த சிவப்பு கலர்லாம் நான் போட்டுட்டு லைஃபுல் ஹதீஸில் பலவீனமானவர். அப்போ இதுவும் தேராது. அதே மாதிரி அவுசத்தில் வந்து இன்னொரு ஹதீஸ் இருக்குது, மிக்தாம்னு அறிவிக்கிறார். இவர் ஹதீஸில் பலவீனமான ஒரு ஆள். அதில் அதே அறிவிப்புலேயே இன்னொரு ஆள் வர்றாரு, ஜியாதிபுன் அபி அம்மார்னு வர்றாரு. இவர் எலவுல் ஹதீஸை வந்து இட்டு கட்டுறவராக இருக்கிறார். அப்போ இதுவும் போக்கு. அதே மாதிரி மோஜமு சகீரில் ஒரு ஹதீஸ் வருது. சகீருங்கிறது தபுரானியுடைய சகீர் தான். இதில் என்ன வர்றாருன்னு கேட்டால் இதே அத்தியாங்கிறது தான் வர்றாரு. போடாமல் இருக்கிறேன். அத்தியா ஆசிமுல்லாஹுவல் அசிமால் இப்னுல் முசஃபாங்கிறவர் என்ன செய்கிறார், இதில் அவரே குறிப்பிட்றார். முகமது பின் முசஃபான்னு வர்றாருல, இவர் பலவீனமானவர்னு அவரே சொல்லிடுறாரு. அடுத்த ஹதீஸ் என்ன வருதுன்னா மோஜமு சகீரில் வருது. அதில் யார் வர்றாருன்னா அஹ்மது பின் யஹ்யாங்கிறவர் வர்றாரு. இவர் மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸை விட்டுறணும் அப்படிங்கிற லெவலில் உள்ள ஒரு ஆள். அதுலேயே இன்னொரு அறிவிப்பாளர் வர்றாரு, சுலைமான் இப்னு அப்துல் அசீஸ்ன்னு வர்றாரு. இவர் மஜ்ஹூலுன், இவர் யாருன்னு தெரியாதவர். அவர் வாப்ப வழி அறிவித்ததாக சொல்கிறாங்க. அவர் யாருன்னு கேட்டால் மத்ரூக்குல் ஹதீஸ், அவரும் சரியில்லாத ஆள். அப்போ இதில் 3 அறிவிப்பாளர்கள் வந்து பலவீனமாக போயிடுறாங்க. இதுவும் தேராது. அதே மாதிரி வந்து இப்படி இந்த குருவுடைய ஹதீஸ் என்னன்னா அவரே பஸாரில் இந்த ஹதீஸை போட்டுட்டு ருவியா அனசின் மின் கைரி வஜிஹின், பல வழியில் அனசு வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குல்லுமா யுர்வாஃபிஹா அனசின் ஃபகைரு சஹிஹின், அனசு வழியாக அறிவிக்கப்படுற எல்லாமே சஹிஹானது இல்லை. சஹிஹ் இல்லைன்னா பலவீனம் அர்த்தம் கிடையாது. ஹசனும் சிலது இருக்கும், பலவீனமும் இருக்கும். ஃபகைரு சஹிஹின், சஹிஹ் இல்லை அப்படின்னு பஸாருன்னு சொல்லிடுறாரு. அப்படி இந்த மாதிரி வர இந்த இவர் முஸ்னத் அபு யாலால் வருகிறது. அதில் ஹப்ஸ் இப்னு சுலைமான் வர்றாரு, ஏற்கனவே சொல்லிட்டோம். அவரும் ஒரு இட்டுக்கட்டுற பொருள் சந்தேகப்பட்டவராக இருக்கிறார். அதே முஸ்னத் அபு யாலால் ஒரு ஹதீஸ் வருது. கத்தாதாட்டிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னா ரஜுலுன் மின் அஹ்லி ஷாம், ஷாம் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் சொன்னார்னு வருது. மனிதர் சொன்னார் என்பதெல்லாம் ஒரு ஆத்தன்டிக்காக எடுக்க மாட்டாங்க. மனிதர் யார் விவரம் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி வந்து முஸ்னத் அபு யாலாவில் ஜியாத் அறிவிப்பதாக ஒரு ஹதீஸ் வருது. அவரும் லைஃபுல் ஹதீஸ் பலவீனமானதாக இருக்கிறார். அவள் முஸ்னது ஷிஹாப் என்பதில் வந்து முகமது பின் அஹ்மது பின் அலி அல் காத்திப்னு வர்றாரு. இவர் மத்ரூக்குல் ஹதீஸ், இவரோட ஹதீஸை விட்டுறணும். அதே இதில் அடுத்த ஒரு அறிவிப்பாளராக வர்றார், அப்துல்லா இப்னு யஹ்யா அல் இஸ்பஹானிங்கிறவர் அறிவிக்கிறார் லைஃபுல் ஹதீஸ். அவரும் பலவீனமான ஒரு ஆள். அதே இதில் இன்னொரு ஆள் வர்றாரு, இஸ்மாயில் இப்னு அம்ரு என்பவர் வர்றாரு. அவரும் பலவீனமான ஆள். அதன் தொடர்ச்சியாக அத்தியா என்பவர் வர்றார். அவரும் பலவீனமான ஆள். 3 பேர் பலவீனமாக இருக்கிறாங்க. இப்படி வரக்கூடிய எல்லாமே என்னவா இருக்குன்னு கேட்டால் பலவீனமாக இருக்கிறதுனால வந்து இது வந்து லைஃப்பில் தான் சேர்க்கணும். இந்த ஹதீஸ் என்ன செய்யணும், மஷ்ஹூர் தான், பிரபலியமாக இருக்குது. தலபுல் இல்மி ஃபரீலத்துங்கிறது பிரபலமாக இருக்கிறது. பிரபலத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் வந்து 2க்கு மேற்பட்டவர்களால் அறிவிக்கப்படுது. 4 பேர் வந்துருச்சுல, 2க்கு மேற்பட்டவர்களால் அறிவிக்கப்பட்டதுனால அபு சயீது 1, அனசு 1, ஹுசைன் இப்னு அலி 1, வந்து இப்னு மசூத் 1, ஆக 4 சஹாபிகள் வழியாக அறிவிக்கப்படுறதுனால இது வந்து மஷ்ஹூர். மஷ்ஹூரில் சஹிகான்னு பார்த்திங்கன்னா அம்புட்டுமே லைஃபாக இருக்கிறது. ஒன்றே ஒன்று மாத்திரம் ஹசனாக இருக்கிறது. அதில் வந்து ரொம்ப தள்ளுற அளவுக்கு ஒரு கெட்ட விமர்சனம் உள்ள அறிவிப்பாளர்கள் இல்லை. சுமாரான தரத்தில் உள்ள 2 அறிவிப்பாளர்கள் அதில் வர்றாங்க. அப்படி வரும் பொழுது சஹிஹ் என்ற முதல் தரத்தை கொடுக்காவிட்டாலும் ஹசன்கிற தரத்தை இது கொடுக்கலாம். அது ஹசனாகிவிடும் என்று சொன்னால் இதன் காரணமாக இதே கருத்தை சொல்லக்கூடிய மற்ற ஹதீஸுகளும் ஹசனாயிரும். அது தன்னளவில் பலவீனமாக இருந்தாலும் இந்த அதே கருத்தை ஹசனாக ஒருத்தர் ஒரு குறை சொல்ல முடியாதவர் வழியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கல, இதன் காரணமாக அது ஆயிரும். இதோ ஹசனுக்கு உதாரணம் காட்டுவாங்க. அதாவது சஹீஹுக்கு உதாரணம் ஒன்று காட்டிட்டோம், ஹசன் என்பதற்கு என்ன செய்வாங்க, இதை ஒரு உதாரணம் காட்டுவாங்க. இப்படி தேடி பார்த்து ஒரு ஹதீஸ் மஷ்ஹூராக இருக்குன்னா நிறைய வந்துருச்சு. இம்புட்டு கிதாபில் வருது. அனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, ஹுசைன் அறிவிச்சிருக்கிறாரு, இப்னு மசூத் அறிவிச்சிருக்கிறாங்க, அபு சயீத் ஹுத்ரி அறிவிச்சிருக்கிறாங்க. மஷ்ஹூர்னு சொல்லி சொன்னால் மஷ்ஹூர் தான். மஷ்ஹூர்னு சொல்லிவிட்டு அதை 2வது என்ன பார்க்கணும், மற்ற ஆளுக்கு எப்படி அதை சொல்லுங்கள்.
4 சஹாபியை சொல்லிவிட்டீங்க. மற்ற ஆட்களுடைய நிலைமை என்னென்னா தேடணும். அப்படி தேடி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அது வந்து சஹீஹ் லைஃபு ஒரு தரத்தை எடுத்துக்கொண்டு எல்லாமே போக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து மஷ்ஹூரில் லைஃப் ஆகி போயிடும். இதில் ஒன்று கூட தேரலன்னு வைங்க. இந்த அவுசத்தில் ஒரு ஹதீஸ் வந்து ஹசனாக இருக்குதுல்ல, அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அம்புட்டுமே என்ன தான் அது மஷ்ஹூரு லைஃபுன், மஷ்ஹூராக இருக்கும். ஆனால் லைஃபாக இருக்கும். அதிக 4 பேர் மேலே அறிவிச்சிருப்பாங்க, 4 ரூட்டும் போக்காக இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து சரியில்லைன்னு எடுத்துருவாங்க. அதில் 1 2 ஒரு சுமாரான தரத்தில் இருக்கும் என்றால் அது ஹசன் ஆயிரும். அது ஹசனாகிற காரணத்தினால அதே கருத்தை சொல்லக்கூடிய மற்ற ஹதீஸ்களும் என்னவாயிரும், ஹசனாக ஆகிவிடும். அப்போ ஹசனுக்கு இது உதாரணம் காட்டுவாங்க. அப்போ மஷ்ஹூரில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம தேடணும், மஷ்ஹூரில் தேடணும். இந்த தேடுவதுன்னு வந்ததுனால அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது. தேடுறதுங்கிறாங்கல்ல, அறிஞர்கள்லாம் உட்காந்து தேடுறாங்கன்னு. இப்போ நாங்கள்லாம் தேடுறோம் சொல்கிறோம். இதெல்லாம் பெரிய சீனத்து வித்தையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நமக்காக நினைஞ்சிருக்காங்கன்னா எளிமையாக்கி உழைத்து லேசாக தேடி பார்க்குற அளவுக்கு நிறைய அறிஞர்கள் வந்து பாடுபட்டு அதை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை இப்போ நவீன காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிறைய இருக்குது. ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஜாமியுல் கலீம் என்று ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறது, ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் இல்லை, சாஃப்ட்வேர். இது வந்து ஓஎஸில் தான் வேலை செய்யும், விண்டோஸில் தான் வேலை செய்யும். ஆண்ட்ராய்டில் ஃபோன்லாம் வராது. இது வந்து கம்ப்யூட்டரில் பயன்படுத்துகிற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் போடுங்க, இதை ஓப்பன் பண்ணுறேன். அந்த 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 சாஃப்ட்வேரை இதுதான் ஜாமியுல் கலீம். அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னு வந்துருச்சா, ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆன பிறகு இது வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய ஹசன் காசிம் தர்வேஸ்ன்னு ஒரு ஆள் பெரும் பொருளாதாரத்தை செலவு பண்ணி நிறைய ஆலிம்களுக்கு சம்பளம் கொடுத்து, நிறைய மூலைமார்கள் ஹதீஸில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அனைத்து ஹதீஸுகளையும் நீங்கள் என்ன செய்ய முடிஞ்ச அளவுக்கு தேடி ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் ஆய்வு செஞ்சு அவங்கள பற்ற குறிப்புகளை எல்லாம் கொடுத்து அதை மக்கள் ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹுசைன் தர்வேஷ்னு ஒரு ஆள் கத்தாரில் உள்ளவர் என்ன செஞ்சார், அவர் வந்து அவருடைய பெரும் பொருட்செலவில் ஏராளமான உலமாக்களுக்கு சம்பளம் பல வருடங்கள் அவர்கள் உழைத்து இந்த ஜாமியுல் கலீம் என்கிற ஒரு அப்படி சாஃப்ட்வேரை உருவாக்குறார்கள். இது இலவசமான சாஃப்ட்வேர் தான். இதை வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் தான் யூஸ் பண்ண, லேப்டாப்பு இந்த மாதிரிலாம் தான் யூஸ் பண்ண முடியும். இது லைட் வெர்ஷன் மாதிரி ஆண்ட்ராய்டில் போட்டாலும் அது இந்த மாதிரி யூஸ் ஆகாது. ஏதாவது குறைஞ்சபட்சம் லேப்டாப்பை வச்சுக்கிறணும், அதில் செட்டப் பண்ணிக்கிறணும். இது ஒரு ஒரு இப்போ 5 6 7 ஜிபி அளவுக்கு உள்ளதாக இருக்கும், அவ்வளோதான் இது. அப்போ அந்த மாதிரி ஒரு 100 ஜிபி அளவுக்கு உள்ள ஒரு லேப்டாப்பு வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஹதீஸை நம்மலாம் தேடி பெரிய கஷ்டப்பட்டு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு பில்டப் கொடுப்பாங்களா, அப்படிலாம் கிடையாது. இப்போ ஈஸியாக்கி தந்துருக்குறாங்க நமக்கு. ஆனால் அது மேற்கொண்டு நம்ம தேடணும். நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னா இவங்க சொன்னதை வச்சு நம்பிடக்கூடாது. இப்போ உதாரணமாக இப்படி வந்துருச்சா, ஸ்க்ரீன் வந்துருச்சா, இந்த பாகுசன் நான் போடுறேன். இதை தேடுறது, ஹதீஸை தேடுறது நான் போடும்போது என்ன செய்யணுன்னு கேட்டால், இப்போ இந்த தலபுல் இல்மி தானே பார்த்தோம். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் இந்த வாசகத்தை அப்படி காப்பி பண்ணி இந்த வாசகத்தை இங்கே மேலே அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த தேடுதல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேடுதல்னு இந்த இருக்கும், பஹத முத்தாபிக்குன்னு இருக்கும், இந்த அம்புக்குறி இருக்குல்ல, இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த கித்தாபுகளில் வந்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த அதாவது கொஞ்சம் ஒரு லேப்டாப் வசதி உள்ளவர்கள் வைத்திருப்பவர்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் எத்தனை இந்த மாதிரி ஆப்பிள் சாஃப்ட்வேர்கள் வந்திருக்கிறது என்பதற்கு நேரடியாக உங்களை அழைத்து அந்த கிதாப கிளாஸ் நடத்தினா அது புரியும். அது வந்து ஃபோனில் புரியாதுன்னு வைங்களேன். நேரடியாக வந்து அதை எத்தனை ஆப்ஷனில் வச்சுருக்கிறாங்க, எப்படி ஒரு ஹதீஸை சடன்னு கண்டுபிடிச்சி தேடி எடுக்கிறதுங்கிறலாம் வந்துடும். இப்போ நான் தலபுல் இல்மின்னு போட்டு இந்த பாகுசன்னு கொடுக்குறேன், தேடுன்னு சொல்கிறேன். இந்த தேடிட்டு கீழே லிஸ்ட்டை கொண்டாந்து போடுது. இதெல்லாம் லிஸ்ட்டு தேடிட்டு போடுது. இப்போ வந்து 50 முடிஞ்சிருச்சு, தேடியாச்சு. தேடி என்ன போடுது, முதலாவதாக இப்னு மாஜா ஹதீஸாக காட்டுது. முதலாவது காட்டுறது என்னது, இப்னு மாஜா ஹதீஸ் ஃபஸ்ட்டு காட்டினோம்ல, அந்த இப்னு மாஜாவில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த அறிவிப்பாளர்கள்லாம் இதில் வருது. அறிவிப்பாளரில் வரும் பொழுது முதல் அறிவிப்பாளர் ஹஷாம் இப்னு அம்மார்னு வருது. இந்த கை வச்சுருக்கிறான்ல, ஹஷாம் இப்னு அம்மார்னு வருது. இவர் என்ன மாதிரியான ஆள் அப்படின்னா அங்கனுக்குள்ளே கிளிக் பண்ணால் போதும். பண்ணால் என்னவாயிரும்னு கேட்டால் இவர் வந்து இவருடைய பேர் வந்து ஹஷாம் இப்னு அம்ரு. இவர் வந்து ரொம்ப நல்ல உண்மையான ஒரு ஆள்,
வயசான பிறகு வந்து கொஞ்சம் அவருக்கு அடுத்த ஆளுக்கு சொன்னால் தான் அவர் கேட்பார். பார்க்க முடியாமல் போயிட்டார். இவருடைய ஹதீஸு புகாரிலாம் வந்திருக்கு, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இவருடைய அறிவிப்புகள் வந்து புகாரில் இவருடைய ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு, அதை கொடுத்துருவாங்க. அந்த அறிவிப்பாளரை பற்றி ஒரு விவரம் வந்துருச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், இவரை பற்றி அறிஞர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு அறிஞரும் சொன்ன விமர்சனம், இவரை பற்றி ஒவ்வொரு அறிஞரும் செய்கிற விமர்சனத்தை என்ன செய்வாங்க, கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷுயூஹ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இவர் யாரிடமிருந்தெல்லாம் அறிவித்திருக்கிறாரு, இவருடைய ஷேக், இவருடைய ஆசிரியர்கள் யார், அந்த பட்டியல் பூரா அது பூரா போட்டுருவாங்க. 3 பேர்கிட்ட அவர் அறிவித்திருக்கிறாருன்னு. இவரிடமிருந்து அறிவித்த மாணவர்கள் அப்படின்னு போட்டு அந்த லிஸ்ட்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரை பற்றின முழு விமர்சனங்கள்னு போட்டிங்கன்னா அது ஒரு ஸ்க்ரீன் ஆயிரும். அதில் அவரை பற்றி யார் யார் என்னென்ன சொன்னாங்க, இவர் மொத்தம் அதாவது 85 ஆட்கள் வழியாக ஹதீஸில் அறிவிச்சிருக்கிறார். இவர்கிட்ட இந்த அறிவித்த ஆட்களுடைய எண்ணிக்கை வந்து 77. 85 பேர்கிட்ட இவர் அறிவிச்சிருக்கிறாரு. இவரிடமிருந்து 77 இந்த விவரம்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஆளும் இவரை பற்றி என்ன சொன்னாங்க அந்த விவரம் அங்கனே கொடுத்துருவாங்க. இவரை பற்றி யஹ்யா இப்னு மயின் வந்து சிக்கத்துன்னு சொன்னார், யஹ்யா இப்னு மயின் வந்து இன்னொரு இடத்துல கைஸ்ன்றாரு, ரொம்ப நல்ல ஆளுன்றாரு, அஜலி வந்து சிக்கத்துன்னு சொல்லியிருக்கிறாரு, இன்னொரு இடத்துல சதுக்குன் உண்மையாளர்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து அவரை சொன்ன விமர்சனங்களை பூரா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தொகுத்து எடுக்கணும். இப்படி இவர் முடிச்சுட்டு அடுத்து இவருக்கு வர்றோம், 2வது ஆளுக்கு வர்றோம். இவர் என்னென்னா வந்து இவர் என்ன பேர், ஹப்ஸ் இப்னு சுலைமான் சொன்னோமா, இவருக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள், தாருங்க ஹப்ஸ் இப்னு சுலைமான்ங்கிற அனஸுடைய ஹதீஸ் எடுத்திங்கன்னா இப்னு மாஜாவோட ஹதீஸை தான் அதில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த இப்னு மாஜாவோட ஹதீஸில் வந்து முதல் ஹதீஸை உங்களுக்கு காட்டினால அந்த இப்னு மாஜா ஹதீஸ், இது இருக்குது, இதுதான் இப்னு மாஜா ஹதீஸ். இதில் ஹப்ஸ் இப்னு சுலைமான் வருதில்ல, இவர் வந்து பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். நான் எப்படி எடுத்து போடுறேன்னு கேட்டால், இதில் தேடினா அவரை பற்றி அந்த குறிப்பு கொடுத்துருக்குறாங்க, பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர்னு. ஆனால் இதை மட்டும் நம்பி நம்ம எடுத்து போடக்கூடாது. வேறு நூல்களை இவரை பற்றி வந்தோட குறிப்பு கிடச்சிரும்ல, இவரை கொஞ்சம் தேடணும், இவர் வந்து வீக்கான ஆளுண்டு இந்த அறிஞர்கள் சொல்லிட்டாங்க. எது, ஜாமிஉல் கலீம்ங்கிற அறிஞர்கள் சொல்லிட்டாங்க. அவங்க சில தப்பாக கூட சொல்லியிருப்பாங்கல்ல, நம்ம அதை அப்படி நம்பி போடாமல் என்ன செய்யணும்னு கேட்டால், இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம ஹப்ஸ் இப்னு சுலைமானை பற்றி தேடுவோம் அப்படின்னு போய் வேறு நூல்லாம் தேடி பார்த்தா இதே மாதிரி கருத்து வந்தால் சரி இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர்னு வந்துடுமா, அப்போ எங்கள் நூலை எடுத்து போட்டுவிட்டோம். அந்த மாதிரி இது பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த சாஃப்ட்வேர் வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது. தஹபியான் இருக்குது, ஜாமிஉல் கலீமுன்னு இருக்குது, ஷாமிலாண்டு ஒன்று இருக்கிறது, அதே மாதிரி வந்து ஜாமிஉல் ஹதீஸ்னு ஒன்று இருக்குது, ஜாமிஉல் கபீர்னு ஒன்று இருக்குது, ஏராளமான சாஃப்ட்வேர்கள் இருக்குது. அந்த ஏன்னா என்னடா இவ்வளோ இப்படி கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் இங்கே நம்ம போய் இங்கே தேடுறதுலாம் நினைக்க வேண்டியதில்லை. நாங்களும் பயங்கரமாக போய் தேடுறதுலாம் கிடையாது, விளங்குதா. சரி, அறிஞர்கள் தேடி வச்சு லேசாக்கி தந்திருக்கிறாங்க கம்ப்யூட்டரில். நம்ம அதை எடுத்து அதை மெருகேற்றிக்கிறோம், மேற்கொண்டு சேர்த்துக்கிறோம். அவங்களும் தப்பு விட்டுருப்பாங்க. ஜாமிஉல் கலீமில் சொன்னதெல்லாம் கரெக்டான சரியான ஆளை பிடிச்சி தவறான ஆள்னு கூட போட்டிருப்பாங்க. மிகச்சில அளவில் ஒரு 1/2% அந்த மாதிரியான விமர்சனங்களும் இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னா அதை வைத்து கொண்டு மறுபடியும் வேறு நூல்களையும் தேடி பார்த்து அதை நம்ம உறுதி செஞ்சுக்கிட்டு அந்த விமர்சனத்தை எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரியாகத்தான் இந்த ஹதீஸ்களை வந்து நான் என்ன செய்யணும், இப்போ இவ்வளோ ஹதீஸ்களையும் வந்து தேடி எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும். எப்படி நம்ம ஈஸியாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், தலபுல் இல்மி ஃபரீலத்துங்கிற எடுத்து வைத்துக்கொண்டு அதை அடித்து தேடினா எங்கெங்கே இருக்க அம்புட்டே கொண்டாந்து கொட்டிடுது. நம்ம ஒவ்வொரு கிதாபாக பிரட்டி அப்படிலாம் சிரமம் கிடையாது. நீங்கள் படிக்கணும் பெருமை பயிரக்கூடாது, என்னென்னமோ சொல்கிறாரு எங்கேருந்து அப்படின்லாம் நினைக்கிறதில்ல. சும்மா சாதாரண விஷயம் வழங்குதா, அது சும்மா பில்டப் கொடுக்குறாங்க. அஜர்த்துமார்கள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஈஸியான விஷயத்தை எடுத்துக்கொண்டு என்னமோ பயங்கரமாக தேடி ஆராய்ச்சி பண்ணுற ஹதீஸ்களை வல்லுநர்கள் மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, சாதாரண விஷயம். நீங்கள் செய்யலாம், நாங்கள் செய்யலாம், உங்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு. சொல்லிவிட்டா உங்களுக்கு லேசாயிரும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான கம்ப்யூட்டரில் நீங்கள் அப்படி விரும்புனீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், நம்ம பொருளாளர் அன்சாரி நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நானும் இந்த கம்ப்யூட்டரில் இந்த ஹதீஸ் சாஃப்ட்வேர்கள் கிதாபுகளை எப்படி பயன்படுத்துவது என்று அறிய விரும்புகிறேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிங்கன்னா ஓரளவு கணிசமான பேர், அது வேறு சுன்ன ஜமாத்தாளாக இருந்தாலும் சரி, மாற்று கருத்து இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அலோவ் பண்ணுறது. ஏன்னா அது அவங்களாம் தெரிஞ்சு வரட்டுமே. இதில் வந்து இந்த அளவுகள்லாம் கிடையாது. யார் வேணாலும் சரி இந்த கிதாபுகளை என்னென்ன சாஃப்ட்வேர்கள் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் உங்களுக்கு நம்மளே லோடு பண்ணி தந்துடுவோம்.
நீங்கள் கம்ப்யூட்டர் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் ஒரு 2 நாள் ஒதுக்கணும். ஒரு நாளைக்கு செட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அதை எடுத்து தருவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஹதீஸ் நான் போட்டிருக்கேன்ல, ஒவ்வொரு அந்த ஹதீஸை தேடிட்டு எங்கெல்லாம் வருது அம்புட்டையும் தேடி எடுத்துட்டு அதில் ஒவ்வொரு அறிவிப்பாளரை பற்றியும் தேடி தேடி பார்க்கும் பொழுது சுமாரான விமர்சனம் யாரை பற்றி இருக்குது, கடுமையான விமர்சனம் யாரை பற்றி இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. நீங்கள் கஷ்டமாக நினைப்பீங்க நான் இப்படி சொல்கிறத பார்த்தா, என்னடா அங்கே அப்படிங்கிறார், இவரை பற்றி சொல்கிறாரு, எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கார் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சாதாரண விஷயம் வழங்குதா. அதெல்லாம் இருக்கிறத எடுத்து காட்டுறோம், எழுதி வச்சிருக்கிறத எடுத்து காட்டுறோம். அவங்களும் அறிஞர்களாக இருக்கிறாங்க, கரெக்டாக ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க அவங்க. ஆனால் அது ஒரு நம்பிக்கையில் இருக்கணும், கூட்டு நம்பிக்கை கூடாது. ஜாமியன் கலிமில் சொல்லிட்டாங்கன்னா எடுத்துடக்கூடாது, அவங்களும் தப்பாகவும் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன ஒரு செய்திகளை ரீசெக் பண்ணிக்கணும், மறுபடியும் ஒரு செக் பண்ணி பார்த்து உறுதி பண்ணிட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு ஹதீஸையும் நீங்கள் என்ன செய்யலாம், இது எத்தனை வழியில் வந்திருக்கு, ஒவ்வொரு அறிவிப்பாளர் யார் என்னங்கிறத சிரமம் இல்லாமல் அந்த ஹதீஸ்லேயே தேடிடலாம். அந்த ஹதீஸ்லேயே வச்சு என்ன செஞ்சிடலாம், யார் யார் வர்றாங்களோ அவங்கள பற்றின விவரங்களை அந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயே நீங்கள் தேடி எடுத்துடலாம். இது கூடுதல் தகவலுக்காக வேண்டி தான். இதை விரும்புகிற ஆளுக்கு என்ன செஞ்சுக்கிடலாம், முன்கூட்டியே பதிவு பண்ணி நம்ம சொல்லக்கூடிய நாட்களில் 2 நாள் ஒதுக்கி வரணும். 2 நாள் ஒதுக்கி வந்தால் தான் என்ன செய்ய முடியும், முதல்ல எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்ல, ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு பயிற்சி தரணும், அதுக்கு போதுமான அளவுக்கு ஒரு 10 பேராச்சும் வரணும்ல. அது மாதிரி அதாவது தொடர்பு கொண்டார்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம். இப்போ நம்ம விளங்கிக்க வேண்டிய என்னென்னு கேட்டால், மஷ்ஹூர் என்பதில் சஹி இருப்பதை போன வாரம் நேற்று பார்த்தோம். மஷ்ஹூரில் என்பது ஹசனும் இருக்கிறது. மஷ்ஹூரில் ஹசன்டா என்னென்னு கேட்டால் ஏராளமான ஆட்கள் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும், மஷ்ஹூர் ஆயிரும். ஹசன் எப்போ சொல்லுவோம்னு கேட்டால் ஒன்றையாக பார்க்குறோம். அதில் எல்லாமே போக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னால் மஷ்ஹூரில் லைஃபாக போயிடும். மஷ்ஹூராக இருக்குது, எல்லாமே போக்காத்தான் இருக்குது. 1 2 என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு சுமாரில் இருக்குது. ஒரு ஹதீஸோ 2 ஹதீஸோ ரொம்ப மோசமானவர் என்று சொல்ல முடியாத ஆட்கள் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்குதா, அது ஹசன் ஆயிரும். அது ஹசன் ஆனால் அதன் காரணமாக இவை ஹசன் ஆயிரும். அதே கருத்து ஒரு சரியான ஹதீஸ் ஒன்று இருக்குதுல்ல, ஆனால் இது சஹீக்கு அடுத்த தரத்தில் உள்ளது, அமல் செய்வதற்குரியது. அது நம்ம என்ன செய்யணும், அவர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லிடுறாங்களே ஹதீஸ் இருக்குல்ல, ஆளு மேலே பெரிய பாரதூரமான குற்றச்சாட்டு இல்லையில, நம்ம வீண்டை நம்பிட வேண்டியதான், அது அமல் செய்யக்கூடியது தான். ஆனால் ஹசன்கிற சஹிங்கிற தரத்துக்கு வராது. அப்போ 2 பார்த்துட்டோம், மஷ்ஹூரில் சஹிக்கு பார்த்துட்டோம், மஷ்ஹூரில் ஹசன் பார்த்துட்டோம். அடுத்து மஷ்ஹூர் லைஃபும் இருக்கும். அந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரம் பார்ப்போம்.